ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் நண்டு கிரேவி தான் செய்ய போகிறேன். சோம்பு பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு, அப்புறம் குழம்பு மசாலா தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. 2 பச்சை மிளகா போட்டுருங்க வாசனைக்கு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. நண்டு போடும்போது அதுலேயும் தண்ணி நிறைய ஊறும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நண்டை எடுத்து போட்டுடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நண்டுலேயும் நிறைய தண்ணி ஊறும், அதனால் அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் நான் கழுவி வச்சு நண்டை உள்ளே போட்டுருங்க. எங்கள் வீட்டுக்கார் கடையிலே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டார். நாங்கள் நண்டுலாம் சமைச்சதே இல்லைங்க. என்னோடய சின்ன பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுச்சின்னு வாங்கி செஞ்சுருப்பேன். வீட்டில் எல்லோரும் ஒரே சளி காய்ச்சல், அதனால் வாங்கிட்டு வந்தாங்களா என்னென்னு தெரில. ஆனால் நானும் சாப்பிடல, எங்கள் பெரிய பொண்ணும் சாப்பிடல. அது ரொம்ப இம்சை பிடிச்ச வேலை, 2 கைட்டும் சாப்பிடணும். எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் சின்ன பொண்ணும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்க தான் அந்த நண்டெல்லாம் சாப்பிடுவாங்க. புதுசாக எதையும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த நாக்கு ரொம்ப மோசமான, ஒரு டைம் ருசி கண்டுபிடிச்சிச்சின்னா மறுபடியும் கேட்கும். அதனால் எங்கள் வீட்டுக்காரர் அதெல்லாம் நிறைய விலை கூடன்னு வாங்கியே தர மாட்டார். எங்களுக்கு அதை சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதனால் வாங்க மாட்டோம். இது நான் என்ன கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, தீர்ந்து போச்சு. அதுக்கு பதில் கோதுமை மாவு தான் போட்டேன். வீட்டு மசாலா தான், மிளகாத்தூள், அரிசி மாவு. அப்புறம் அரிசி மாவு போட்டாலே நல்ல மொறு மொறுன்னு வந்துடும். கோதுமை மாவு போட்டு இது வரைக்கும் நான் மீன் பொரிச்சதே இல்லை. இந்த தப்பி கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னு சொல்லி போட்டேன், ஆனால் நல்லா தான் வந்துச்சு. பெரும்பாலும் காலிஃப்ளவருக்கெலாம் நான் கோதுமை மாவு தான் போடுவேன். ஏன்னா காலிஃப்ளவரும் பெருசாக இருக்குது, நிறைய தேவைப்படுமா, கார்ன்ஃப்ளவர் சரிப்படாது, நம்ம கொஞ்சமாக சின்ன பாக்கெட் தான் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு போட்டு செய்வேன். நல்லா தான் வரும். அரிசி மாவு நிறைய போட்டாலே நல்ல மொறு மொறு வந்துடும். இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் பிரியாமல் அப்படியே அழகாக வந்திருக்கு, மொறு மொறுன்னு. கிரேவி செஞ்சு முடித்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. நானும் பெரிய பொண்ணு கிரேவி தான் சாப்பிட்டோம். கிரேவியே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த நண்டு உள்ளுக்கெலாம் எப்படி மசாலா இறங்குன்னு தெரியல, ஆனால் எங்கள் வீட்டுக்கார தான் சாப்பிட்டாரு. சின்ன பொண்ணு நல்லா சாப்பிட்டுச்சுன்னா எங்கள் வீட்டுக்கார் பிள்ளைகளுக்கு நிறைய கொடுக்காதுன்னு அவங்களே எல்லாம் சாப்பிட்டாங்க. அது நண்டு ரொம்ப சூடுன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. நல்லா ஆசைப்பட்டு கேட்குன்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்கார் தெரியாமல் தெரியாதான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்.